வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மணக்கோலம். அத்தியாயம் 9. கிளிப்பச்சை நிறப்புடவையில் ஜானா அன்று திகழ்ந்தாள். அவளுடைய சிறப்பையும் குமாலத்தையும் என்றுமே ரசிக்கும் சிதம்பரம் அவளை பார்த்த போதெல்லாம் ராஜாவையும் நினைத்து கொண்டார். ஜானா ஏழை வீட்டு பெண், படித்திருக்கிறாள், நல்ல அழகி. ராஜா படித்து பட்டம் பெற்றவன். 30 வயதில் அவனுக்கு இருக்கும் அனுபவமும் சாமர்த்தியமும் 1000-ல் ஒருவருக்கு இருக்க முடியாது. ஏழ்மையான குடும்பத்தை ராஜா கை தூக்கி விட்டிருக்கிறான். என்றுமே தாய் தந்தையர் மீது அவனுக்கு பக்தியும் மரியாதையும் உண்டு. காசில் கெட்டி, அனாவசியமாக காலனா செலவு செய்ய மாட்டான். ஜானா தனக்கு நேர்ந்த விபத்தை பற்றி சொன்ன 2-3 நாட்களுக்கு பிறகு ராஜா சிதம்பரத்தை பார்க்க வந்திருந்தான். அன்றிலிருந்தே அவன் வந்த பொழுதெல்லாம் சிதம்பரம் அவன் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறார். ஜானாவும் ராஜாவை மேல் வெறுப்பை காட்டும் வகையில் ஏதும் பேசாமல் இருக்கவே, கல்யாண பேச்சு என்று ஒன்று ஏற்பட்டால் ஜானா மறுக்க மாட்டாள் என்று சிதம்பரம் யூகித்தார். அவளிடம் நேரடியாக கேட்க அவருக்கு தைரியம் வரவில்லை. மேலும் அதற்கேற்ற காலமும் வரவில்லை. ராஜாவுக்கு ஒரு புத்திமதி மட்டும் அவர் சொன்னார். நீங்கள் 2 பேருமாக எதையும் முடிவு பண்ணி விடாதீர்கள். ஜானா வீட்டிலிருந்து உங்கள் வீட்டுக்கு இது பற்றி பேச வருவாள்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கு இவளுக்கு முன்னாலே ஒருத்தி நிற்கிறாள். அதனாலே லோக சம்பிரதாயத்தை மறந்துவிட்டு உன் அம்மா அவள் வீட்டுக்கு போகட்டும். பெண் வீட்டார் தான் வரணும் என்று இழுத்தான். அதை தான் சொன்னேன். லோக சம்பிரதாயத்தை மறக்கணும்னு. இதனாலே உனக்கோ உன் அம்மாவுக்கோ ஒரு அவமானமும் இல்லை. ஒவ்வொரு ஜாதியிலே ஒரு வழக்கம். எந்த வழக்கமும் சிலாக்கியமில்லை. எதிலேயும் குற்றம் இல்லை. உனக்கு வேண்டியது நீ நினைக்கிற மாதிரி ஒரு மனைவி. இவள் தானும் உன் மனசிலே படுறதிலே தப்பு இல்லை. ஆனால் அது உலகம் ஒத்துக்கும்படியாக செய்கிறது தான் விவேகம். ஆல்ரைட், அம்மா கிட்ட சொல்கிறேன். எடுத்ததும் எடுக்காதமாக வரதட்சணை சீர்சேனத்தின்னு ஆரம்பித்தா ஜானாவுக்கு இஷ்டம் இருந்தால் கூட அவள் அம்மா வேண்டாம்னு சொல்லிடுவா. ஜாக்கிரதை என்றார் சிதம்பரம். சரி சார் என்றான் ராஜா. ஒரு நாள் தபால் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது ஜானா ராஜா தனக்காக நின்று கொண்டிருப்பான் என்று எதிர்பார்த்தாள். தபால் நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடக்க 5 நிமிடங்கள் ஆகும். அப்புறம் பஸ்ஸுக்காக 5 நிமிடங்களோ 10 அல்லது 15 நிமிடங்களோ காத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 10 அல்லது 15 நிமிடங்கள் அவளுடன் இருந்து பேச வேண்டும் என்று ராஜா துடிக்கிறான். இந்த எண்ணம் தோன்றிய போது அவள் மனமும் அதே போலதான் என்பதை அவள் உணர்ந்தாள். இதுவரை கடந்த 4 வாரங்களில் 4-5 தடவைகள் இருவரும் இப்படி சந்தித்து கொண்டாகிவிட்டது. இனிமேல் இதை பட்டென்று நிறுத்தி கொள்ள இருவராலும் முடியாதோ என்ற நிலை பிறந்தாகிவிட்டது. சிதம்பரம் மூலமாக அவள் ராஜாவை பற்றிய சகல விவரங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறாள். இறந்து போன கோதண்டராமனிடம் அவன் காரியதரிசியாக இருந்தான் என்று அறிந்த போது கோதண்டராமனுக்கும் அவருடைய வீட்டுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தாள். அவளுடைய தகப்பனார் ஒரு காலத்தில் அவருக்கு காரியதரிசி. அவளுடைய குடும்பத்துடன் நெருங்கிய பழகும் சந்தானமும் ஒரு காலத்தில் கோதண்டராமனிடம் வேலை பார்த்திருக்கிறான். இப்போது அவளை விரும்பி நாடி வரும் ராஜாவும் கோதண்டராமனிடம் அந்தரங்க காரியதரிசியாக இருந்தவன். இவற்றையெல்லாம் விட கோதண்டராமன் எழுதி வைத்திருந்த உயிலின் விசேஷம்தான் அவள் மனதில் மோதி எழுந்தது. பங்களாவுக்கு பின்புறத்தில் இருக்கும் 2 சிறு வீடுகளில் ஒன்று அவர்களுக்கு, இன்னொன்று ராஜாவுக்கு. தெய்வமே பார்த்து ஜானாவையும் ராஜாவையும் அருகருகே சேர்த்து வைக்கிறதோ இன்னொரு எண்ணமும் மனதில் உந்தி கொண்டு வந்தது. சந்தானம் லேசாக அவளுடைய காதுகளில் மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறான். சீதாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ரவியிடம் தோன்றியிருக்கிறதாம். இது ஜானாவை தவிர வீட்டில் யாருக்கும் இன்னும் தெரியாது. அம்மாவின் மனநிலையில் இப்போது இதை சொல்லி வைத்து அவளும் மனப்பால் குடிக்க ஆரம்பித்து கடைசியில் ஏமாற்றமாக முடிந்தால் அவளால் அதை தாங்க முடியாது என்று சந்தானம் இன்னும் வெளியிடவில்லை. தான் சொல்வதை விட ரவியை நேரடியாக சீதாவிடம் தன் விருப்பத்தை தெரிவிப்பது தான் மேன்மையானது என்று சந்தானம் அவளுடைய அக்காவிடம் கூட ரவியின் உள்ள கிழக்கையை அறிவித்ததில்லை. எதை பற்றி எண்ணினாலும் அதில் கோதண்டராமனும் அவருடைய குடும்பமும் சம்பந்தப்பட்டிருப்பதை கண்ட ஜானா அதே ஒரு நல்ல காலத்தின் அறிகுறி என்று எண்ணினாள். அன்று ராஜாவை எதிர்பார்த்தது வீண் போயிற்று. ஆனால் மறுநாள் அவள் எதிர்பார்க்காத போது அவனை கண்டாள் ஜானா. நேத்தே வருவேன்னு நினைச்சேன்.
முடியல ஜானா, யூ ஷுட் எக்ஸ்கியூஸ் மீ. ஜானா கலகலவென சிரித்தாள். நீ இப்படி சிரிக்காதே. ஏன்? சிரிக்கிற போது என் கை தூத்துருவென்கிறது. உங்கள் கையை அது எங்கே இருக்கணுமோ அங்கே வைத்து கொள்ளுங்கள். ஏன் பயமாக இருக்கு இல்லையா? இந்த ஜானாவுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எதற்கும் துணிந்தவள் நான். ஆனால் சட்டத்திட்டத்துக்கும் மான மரியாதைக்கும் என்றுமே தலை வணங்குகிறவள். ஐ எம் சாரி ஜானா. பரவாயில்லை, நான் உங்களோடு பேசிட்டு வரேன், அதுவும் சிரித்து பேசுகிறேன் என்பதற்காக நீங்கள் என்னை தப்பாக எடை போடப்படாது. அதை தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். புரியுறது ஜானா? என் அக்காவுக்கு 2 தடவை கல்யாணம் நிச்சயமாகி கடைசி நிமிஷத்துலே நின்று போச்சு. அப்போது எப்படி இருந்திருக்கும்னு உங்கள் மாதிரி ஆம்பளைங்களுக்கு புரியாது. நீ சொல்கிறது எனக்கு புரியாது. உனக்கும் அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு நீ பயப்படுற. நான் அதுக்காக பயப்படலை. நான் என் மனசில் இன்னும் ஒரு முடிவுக்கும் வராததாலே நம்பிக்கையோ ஆர்வமோ இன்னும் முதிக்கவில்லை. அப்போது இதில் அவசரப்பட்டு செய்கிறதுக்கு அவசியமே இல்லை. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். நான் பொறுமைசாலி ஜானா. காரியத்தில் காட்டுங்கள். சரி என்று ராஜா தயங்கி கொண்டே, 2 நாளில் உன் அம்மாவை பார்க்க வரப்போறா. உன் அம்மா என்ன சொல்வாளோ என்கிற பயம்தான் எனக்கு இப்போ இருக்கு என்றான். வரட்டும், பேசட்டும். ஆனால் எனக்கு என் அக்கா தான் முக்கியம். அவள் தான் வசதி. இன்னைக்கு நான் இந்த பட்டுப்புடவை கட்டிண்டு கொண்டிருப்பதற்கு காரணம் அவள் சிந்திய ரத்தம்தான். தன் பசுமையான இளமையை சருகாக்கி கொண்டு எங்களுக்கு இந்த இளமையை தந்திருக்கிறாள். அவளுடைய அன்புக்கும் கடமைக்கும் நான் கட்டுப்பட்டவள். ராஜாவால் வாய் திறக்க முடியவில்லை. பஸ் ஒன்று வரவே ஜானா அதில் ஏறி கொண்டாள். ஜானா வீட்டை அடைந்த போது மணி 5:45. அக்கா, அவன் அம்மா மனசு மாறிவிட்டது என்று கமலா அவளை கூடத்தில் வரவேற்றாள். கைப்பையை ரேடியோ மீது வைத்து கொண்டே, என்னடி சொல்கிற என்று கேட்டாள் ஜானா. புதுசாக வீடு கிடச்சிருக்கே, அங்கே எப்போ வேணுமானாலும் வந்திருக்கலாம்னு ரவியும் அகிலாவுமாக வந்து தெரிவித்தா. அந்த அகிலா ரொம்ப சிம்பிளாக இருக்காடி. ஆனால் அம்மா அப்புறமா பார்த்து கொள்ளலாம்னு அனுப்பிட்டா. பணமும் அகிலாக்கிட்டே இருக்கட்டும்னு வேற சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்? எனக்கு அதை தான் புரியவில்லை. நான் கூட அம்மா கிட்டே கத்தினேன். இப்படி ஒரு தீர்மானம் செய்கிறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லாட்டா அம்மா அப்படியே பேசியிருக்க மாட்டாள். ஜானா தன் காரியத்தை கவனிக்க சென்றாள். 6:45 வந்த சீதாவிடம் கமலா அதே பல்லவியை தான் பாடினாள். அம்மா அப்படி சொன்னதிலே ஒரு ஆச்சரியமும் இல்லை. கை ஒடிந்த போன நாளிலே கிடைக்காத உபகாரம் இப்போ எதற்காம் என்று அம்மாவுக்கு பட்டிருக்கும் என்றாள் சீதா. நீ என்ன சொல்கிற? நானும் நீயும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த வீட்டிலே அம்மா போடுறது தான் சட்டம். அதை மீறி செய்ய நம்ம யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதனாலே இதை பற்றி நீ அலட்டிக்காதே. என்றும் இல்லாத அழுத்தத்தோடு அக்கா சொல்வதை கேட்டு கொண்டிருந்த ஜானா ஒரு வினாடி திடுக்கிட்டாள். அதே கணத்தில் ராஜாவின் பக்கத்து வீடும் கண்முன் தோன்றியது. பாகிர்ஜி சொன்ன செய்தியை கேட்டபோது சந்தானம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். இப்படி ஒரு முடிவை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏழ்மையின் பிடியில் சிக்கி தவித்து நல்ல காலம் வருமா என்று தண்ணீருக்காக ஏங்கும் சாதக பட்சியைப் போல் ஏங்கிய பாகிரதி விடிவு கண்முன் தோன்றியில் இருளையே விரும்புவதைப் போல தன் கண்களை மூடிக்கொள்கிறாளே. மாமி, உங்களுக்கு கிடைத்திருக்கிற சொத்தை ஏற்றுக்கொள்கிறதும் கொள்ளாததும் உங்களுடைய சொந்த உரிமையினால் ஏற்படுத்திக்கிற முடிவுன்னு இருந்தாலும் இந்த பெண்களை உத்தேசித்தாவது நீங்கள் இந்த சொத்தை வாங்கி கொள்ளலாம் இல்லையா என்றான் அவன். சந்தானம், என் மனசில் தோணிடுத்து இதை நாம் ஏற்றுக்கிறது சரியில்லைன்னு. இதனாலே என்ன நஷ்டம் எனக்கு புதுசாக வர்றது? ஒன்றுமில்லை. மனசாலே நினச்சிக்கிற லாபத்தை நாம் அனுபவிக்கலைன்னா அது நஷ்டமாயிடும். என்ன சொன்னாலும் ஆமோதிக்கிற எனக்கே என்னவோ இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற முடிவு நல்ல முடிவுன்னு தோணலை. அது உன் சொந்த அபிப்பிராயம். ஆனால் உங்கள் அபிப்பிராயத்திலே உங்கள் கஷ்டம் தானே அதிகமாகிறது. இந்த சொத்து என் பெயருக்கு வந்துவிட்டால் என் மனசு எதையெல்லாமல் நினச்சி கஷ்டப்படும் என்கிறது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தியா? பார்த்திருந்தால் நீ இப்படி பேச மாட்டாய். பாகிரதிக்கு ஆத்திரம் வந்தது. எனக்கு புரியலை. அபவாதம் தான் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அது வேண்டாம். கோதண்டராமன் உறவு முறை கூட இல்லாதவர். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலை. இதோட விட்டுவிடு. என் பெண்கள் சாகிற வரையில் இப்படியே நின்னாலும் நிற்கட்டும். எனக்கு வீடும் வேண்டாம், பணமும் வேண்டாம். சந்தானம் அவளுடைய மனதை புரிந்து கொண்டான். ஒரு ஏழையின் மனதில் இவ்வளவு ஐஸ்வர்யமா?
மாமி, நீங்கள் லட்சத்தில் இல்லை இல்லை கோடியில் ஒருவர். அவனுடைய புகழுரையை காதில் வாங்கி கொள்ளாதவளைப் போல் பாகீரதி, தயவுசெய்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிவிடு ரவிக்கிட்டே. அவனுக்கு இதனாலே என் மேலே திருப்தி உண்டாரதோ அலுப்பு உண்டாரதோ எனக்கு தெரிய வேண்டாம். எனக்கு கோதண்டராமனின் சொத்து வேண்டாம். இதை நான் நெஞ்சிலே ஒருபோதும் தீபமாக இருக்கிற சீதாவின் அப்பா மீது ஆணையாக சொல்கிறேன் என்றாள். அவளுடைய வார்த்தைகளின் அழுத்தத்தையும் அப்போது அவளுடைய கண்களில் வீசிய ஒளியையும் கண்டு சந்தானம் ஒரு கணம் பயந்தே போய்விட்டான். ரவி ரொம்ப நல்லவன். இதை கேட்டால் வருத்தப்படுவான். அவன் பத்திரை மாற்று தங்கம்னு எனக்கு அன்னைக்கு ஒரு தரம் பார்த்ததிலேயே தெரிஞ்சிடுச்சு. அந்த பெண்ணும் கர்வமில்லாத பெண்ணாக இருக்கா. அதனாலே தான் ஸ்நேக பாவத்திலேயே என் தீர்மானத்தை உன் மூலமாக சொல்லிடணும்னு எனக்கு தோணித்து. எடுத்து கொள்ளாவிட்டால் நமக்கு தான் லாபம்னு ரவி நினைக்க மாட்டான். அப்படி நினைக்கிற சின்ன புத்தியை அவனுக்கு கிடையாது என்று சொல்கிற மாதிரி தான் அவனும் ஏதாவது சொல்வான். நான் என்ன பண்ணுறது? எனக்கு பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, கௌரவமும் மானவமாவது இருக்கட்டுமே. இப்போது குரல் தீனமாக கதறுவது போல் ஒலித்தது. சரி மாமி, நான் விஷயத்தை விவரமாக ரவிக்கிட்டே சொல்லிடுறேன். இதை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். அன்றிரவே ரவியை சந்தித்து எல்லாவற்றையும் சந்தானம் கூறிவிட்டான். அவனும் அகிலாவும் திடுகிட்டு போனார்கள். உண்மையான காரணத்தையோ பாகீரதியின் உள்ளத்தில் குமுறுகின்ற உணர்ச்சிகளையோ தன்னால் அறிந்து கொள்ள முடிந்த உணர்ச்சிகளையே சந்தானம் சொல்லவில்லை. பணமும் வேண்டாம் என்கிறாளா என்று கேட்டான் அகிலா. ஒன்றுமே வேண்டாமாம். ரவி யோசனையில் ஆழ்ந்தான். யாருமே எதிர்பார்க்க முடியாத முடிவை அல்லவா பாகீரதி செய்திருக்கிறாள். அவனுடைய மதிப்பில் அவள் அந்த கணமே உன்னதமான ஸ்தானத்துக்கு அல்லவா உயர்ந்து விட்டாள். சீதா என்ன சொல்கிறாள் என்று ரவி கேட்டான். அவளுடைய அபிப்பிராயத்தை நான் தனியாக கேட்டேன். அவள் அம்மாவை விட ஒரு படி மிஞ்சுகிறாள். அம்மா விரும்பாதது தங்களுக்கு எதற்கு என்று கேட்கிறாள். சந்தானமும் சீதாவும் அசடா என்று கேட்டாள் அகிலா. அகிலா, நீ பேசாமல் இரு என்று ரவி. என்ன செய்தால் பாகீரதியின் மனம் சந்தோஷமடையும்? அவள் கண்ணீர் இந்த குடும்பத்தை அழிக்கக்கூடாது. அவளுடைய திருப்தியும் மன சந்தோஷத்தையும் தான் இப்போ முக்கியம். நீ என்ன சொல்கிற அகிலா என்றான். ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த வழியை அப்பா கூட நினச்சி பார்க்கல என்று சொல்லிவிட்டு அவிழ்ந்த பின்னலை பின்ன ஆரம்பித்தாள் அகிலா. என்ன வழி என்று கேட்டான் ரவி. நீ தான் அன்னைக்கெல்லாம் சீதா மகாத்மியம் பாடினியே, புற அழகை விட உள்ளழகு தான் மேன்மையானது என்றாயே. ஆமாம், இன்னமும் சொல்கிறேன். சீதா இப்போ இருக்கிற நிலையிலே வாடி வதங்கின மாதிரி இருக்கிறாள். கொஞ்ச நாட்கள் போனால் அவள் மனசிலே உண்மையான சந்தோஷம் பொங்கினால் புற அழகும் உள்ளழகு மாதிரி ஆகிடும். உன் கண்ணுக்கு அப்புறம் வித்தியாசம் கூட தெரியாது. ரவி மௌனம் சாதித்தான். அகிலா கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள திருப்பிவளைப் போல, அப்பா சாகிறவருக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று தலைக்கீழாக நின்றார். நீ ஏனோ சரித்திர ஆராய்ச்சின்னு ஊராக அலைஞ்சிட்டு இருந்த. இப்போ உன் மனசுக்கு ஏற்றபடியாக ஒருத்தி உள்ளங்கையிலே இருக்கா. நீ ஏன் அவளை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று மூச்சு விடாமல் கூறினான். பெருமூச்சிருந்த ரவி எழுந்தான். நீ என்னவோ சொக்காய் கயிற்றுகிற மாதிரி எலிசா சொல்லிவிட்டாய். என்னை கல்யாணம் பண்ணி கொண்டால் அந்த பெண் கஷ்டப்படும். என் போக்கே அலாதி. உன் போக்கு அலாதி என்கிற ஒரு காரணத்துக்காகவே நீ சீதாவை கல்யாணம் செய்து கொள்ளலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மிஸ்டர் சந்தானம்? இது சீரியஸ் ப்ராப்ளம். நான் எப்படி தலையிடுறது? அப்போது நீங்கள் ஒரு கோழை என்ற அகிலா. அண்ணா, நான் நீயாக இருந்தால் தைரியமாக இதை தான் செய்வேன். அம்மாவுக்கும் திருப்தி, பெண்ணுக்கும் வாழ்வு கிற்றிய இன்பம். நம்ம அம்மாவும் நீ கல்யாணம் செய்து கொள்கிறாய் என்று கேட்டாலே இந்த துக்கத்திலும் சந்தோஷப்படுவாள். அகிலா, நீ ரொம்ப வேகமாக ஓடுற. கொஞ்சம் நிதானமாக இரு. 50,000 ரூபாயையும் ஒரு வீட்டையும் திறனமாக மதித்து காலாலே உதறி தள்ளின பாகீரதியை பற்றி நாம் நினைக்கல. அவள் பெண் தான் தர மறுத்தாள். அகிலா வெகுண்டாள். அவளை அவள் செய்ததற்கு இதுவரையில் நானும் பாராட்டினேன். ஆனால் உன்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்க மாட்டேன்னு அவள் நான் அசைச்சால் அவள் மனுஷி பிறவி இல்லைன்னு அவள் முன்னாலேயே கத்துவேன். அகிலா, பதட்டப்படாதே. 2 நாள் டைம் கொடு. எனக்கே கொஞ்ச நாளாக இந்த மாதிரி எண்ணம் உண்டாகியிருக்கு. சந்தானத்திடம் கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் தீர்மானமாக ஒரு முடிவை எடுக்க கொஞ்சம் டைம் வேண்டும். வாட் யூ சே சந்தானம்? நான் சம்மதிக்கிறேன். 4 நாட்கள் சென்றன. சந்தானத்தை வரவேற்ற ரவி தன்னுடைய முடிவை வெளியிட்டான்.
அம்முடிவுடன் சந்தானம் வீட்டை அடைந்தபோது பாகிரதியும் சீதாவும் கூடத்தில் இருந்தார்கள். மாமி, ரவி புதுசாக ஒரு சொத்தை உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறான் என்ற பீடிகையுடன் சந்தானம் ஆரம்பித்தான். பாகிரதி விழித்தாள். சந்தானத்தையும் சீதாவையும் மாறி மாறி பார்த்தாள். மாமி, ரவி சீதாவை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். சிலையாகி போன பாகிரதி ஒருவாறு சமாளித்து கொண்டு கேட்டாள். நிஜமாகவா? சீதா அவ்வளவு கொடுத்து வைத்தவளா? சந்தானம் கொண்டு வந்த செய்தியில் பாகிரதியின் மனம் கற்பினையை மீறி மகிழ்ச்சியில் தவித்தது. இது 3வது தடவையாக சீதாவுக்கு நிச்சயப்படுகிற கல்யாணம். அது நல்லபடியாக நடந்தேற வேண்டுமே என்ற கவலை கூட அவளுக்கு உண்டாகவில்லை. முதல் 2 தடவைகளிலும் பாகிரதி அரும்பாடுபட்டு வரனை தேடி மனித சக்தியால் சீதாவின் திருமணத்தை நடத்திவிடலாம் என்று மனப்பால் குடித்திருந்தாள். ஆனால் தெய்வம் 2 தடவைகளிலும் குறுக்கிட்டது. இப்போது கிடைக்க இருக்கும் சொத்தை உதாசீனப்படுத்திவிட்டு இருண்ட வாழ்க்கையில் என்று விடிவு பிறக்குமோ அதுவரையில் காத்திருக்கலாம் என்று முடிவு செய்திருக்கையில் திடீரென்று ஒரு அதிர்ஷ்ட புயல் அடிக்கிறது. சீதாவை ஒருவன் மறந்து கொள்ள முன்வருகிறான். அவன் ஒரு பணக்காரன் என்றோ கோதண்டராமனின் பிள்ளை என்றோ அவள் மனம் இதில் லயிக்கவில்லை. அவள் பார்த்திருக்கிற ரவி, அவள் சந்தித்து பேசியிருக்கிற ரவி உண்மையில் ஒரு மனிதன். மனித தன்மைகள் எல்லாம் நிறைந்தவன். முதலாக சீதாவுக்கு வரனாக வாய்த்தவன் ஒரு இளைஞன். ஆனால் அவனை பற்றி விசேஷமாக சொல்வதற்கில்லை. 2வது தடவை முதுமை பருவத்தின் வாசலில் நிற்பவன் கிடைத்தான். 2ஐயும் ஒதுக்கிவிட்டு இப்போது தெய்வமே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறது. படிப்பும் படிப்புக்கேற்ற பண்பும் கொண்டுள்ள ரவியை விட யார் அவளுக்கு சிறந்த மருமகனாக வர முடியும்? ஒருவேளை ரவி அவளுடைய குடும்பத்தின் மீதுள்ள பச்சதாபத்தால் தான் இப்படி ஒரு ஆசையை சொல்லியிருக்கிறானோ என்ற கேள்வி அவளுள் எழதான் எழுந்தது. ஆனால் அவள் அக்கேள்வியை அடுத்த கணமே மறந்தாள். கருணையும் பச்சதாபமும் பணத்தை விட்டு கொடுக்கலாம். ஆனால் எவனும் தன் வாழ்க்கையை அதற்காக பயணம் வைத்து விடமாட்டான் என்று பாகிரதி தெரிந்தாள். அத்தியாயம் 10. தாயார் எவ்வளவு மனம் விகசித்து போயிருந்தாலோ அவ்வளோ சீதா சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாள். அவளுக்கு சந்தோஷப்படுவதா, சந்தேகப்படுவதா அல்லது பயம் கொள்வதா என்று கூட தெரியவில்லை. கல்யாணம் என்றாலே மாமா பிள்ளையும் ரகுபதியும் தான் கண் முன்னால் நின்று அவளை சித்திரவதை செய்தார்கள். பந்தாட்டக்காரன் பந்தை காலால் உதைத்து ஆடுவது போல விதி அவளை உதைத்து விளையாடுகிறதோ. ரவி அவளிடம் என்ன அழகை கண்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான்? ஒருவேளை இது சந்தானத்தின் காரியமாக இருக்குமோ? இதே சந்தானம் அன்று ரகுபதியின் குணத்தை அறிந்து வரனை ஒதுக்கும்படி அம்மாவிடம் சொன்னான். அவள் அவனுடைய வார்த்தையை மீறி நடந்து கடைசியில் அதன் பயனையும் பெற்றாள். இப்போது சந்தானமே மகிழ்ச்சியுடன் இந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறான். ஒருவேளை இதுவே ஒரு நல்ல சூசகமோ? சீதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுடைய மனத்தளத்தில் ஒருவித திருப்தியும் சந்தோஷமும் ஊற்றெடுக்கின்றன என்பதை அவள் உணர்ந்திருந்தாலும் நினைவுகள் கொண்டு வந்த கொட்டிய பழைய சம்பவங்களும் அவள் மனதில் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தின. சீதாவுக்கும் ரவிக்கும் திருமணமாக போகிறது என்று தெரிந்தவுடன் ஜானா என்றும் இல்லாத குதூகலத்துடன் துள்ளினாள். அக்கா, எனக்கு அன்றைக்கு அந்த கல்யாணம் நின்ன போதே தெரியும். உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு என்றாள் அவள். நாம் எதிலையும் அவசரப்படக்கூடாது ஜானா. உனக்கு எப்போதுமே இந்த தோல்வி மனப்பான்மை தான். நான் வேறு எதை கண்டிருக்கிறேன்? நீ கவலைப்படாத அக்கா. இந்த கல்யாணம் தான் உனக்கு நிச்சயமான கல்யாணம். இப்போ தான் நீ வாழ்க்கையிலே பிரவேசிக்க போகிற. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. ஒரு நம்பிக்கையும் விழமாட்டேன் என்கிறது. அதுக்கு காரணம் உன் மனசு தான். முன்னாலே வந்தது 2 பீடைகள். அது ஒழிஞ்ச புறம் தான் உனக்கு நல்ல காலம் வரணும்னு இருக்குது. இல்லாட்டா இப்போது ஒருத்தன், அதுவும் MBA BL படித்தவன் தானாக வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள முன் வருவானேன்? அதை நினைச்சால் இன்னும் பயம் அதிகமாகிறது. போயும் என்கிட்ட என்ன இருக்குது? நீயாவது அழகாக இருக்கிறாய். நீ ஒரு பைத்தியமக்கா. உன்னை பற்றி நீயே தாழ்வாக நினைக்கிறதே வசந்த குணம்னு நீ என்றே. கண்ணாடியிலே பார்க்கிற போது உனக்கு உன் கண்ணுக்கே தெரியாத ரகசியங்கள் 1000 இருக்கும். ஆனால் இன்னொருத்தன் கண்ணுக்கு அவன் பார்க்கிற கோணத்திலே அல்லது விதத்திலே அவையெல்லாம் இல்லாவிட்டால் சில ரகசியங்களாவது தெரியலாம். ரவியின் கண்ணில் என்ன பட்டிருக்கிறதோ
தனக்கு நீதான் ஏற்ற மனைவின்னு அவன் மனசில் ஏன் தோணியிருக்கப்படாது? சீதா பெருமூச்சு எறிந்தாள். என்னதான் நீங்கள் எல்லோரும் என்னை அதிர்ஷ்டக்காரின்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிடிபட மாட்டேன் என்கிறது. எல்லாம் ஒரு பெரிய சொப்பனை மாதிரி தோன்றது. இதுவும் கடைசி நிமிஷத்திலே நின்று போயிடுமோன்னு அடிக்கடி பயம் உண்டாகிறது. ஜானா வீராப்பாக எழுந்தாள். இரு கைகளையும் கட்டிக்கொண்டு மார்பின் மேல் வைத்தவளாக சொன்னாள். பிரம்மாவே இறங்கி வந்தாலும் இந்த கல்யாணம் உனக்கு 3வது தடவையாக நிச்சயமாயிருக்கிற கல்யாணம் நிற்காது. என் உயிரையே பணயம் கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இது நிச்சயம். தங்கையின் ஆவேசத்தை கண்டு சீதா பிரமித்தாள். எப்போதும் சிரிப்பும் களிப்புமாய் ஒரு அலட்சியத்துடன் நடந்து கொள்கிற ஜானா ஏன் இப்படி வெறி பிடித்தவளைப் போல கத்துகிறாள்? சீதாவுக்கு புரியவில்லை. நாட்கள் சென்றன. கோதண்டராமன் இறந்து போய் ஒரு சில நாட்களே ஆகியிருந்ததால் ரவியின் கல்யாணத்தை உடனே நடத்திவிட பாக்கியம் இஷ்டப்படவில்லை. தன் மகன் விவாகம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டான் என்ற திருப்தி இருந்தாலும் போயும் முன்பின் தெரியாத ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து பெண் எடுப்பதை அவள் விரும்பவில்லை. ஆனால் தன் சொல் ரவி, அகிலா இவர்களிடம் என்றுமே செல்லாது என்று அவளுக்கு தெரியும். மேலும் கணவன் இழந்த துக்கம் இன்னும் ஆறாத துக்கமாக இருந்து வருகிறது. அவள் எப்படி தலையிட்டு தன் அதிகாரத்தை நிலைநாட்ட முடியும்? ரவியின் மனதிலும் கம்பெனி காரியங்களை எல்லாம் ஒழித்து கட்டிய பிறகுதான் மனசமாதானத்துடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அகிலா அதை மேலும் ஆமோதித்தாள். உயிலில் கண்டபடி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாகிவிட்டது. கம்பெனியை பொறுத்த மட்டில் கொடுக்கவும் வாங்கவும் என்ன பாக்கி இருக்கிறது என்று ரவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவ்வப்போது ராஜா அவனிடம் ஏதோ புரியாத பாஷையில் பேசுவான். அவனும் தலையசைத்துவிட்டு ராஜாவை அனுப்பிவிடுவான். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று. ராஜாவுக்கு ஒரு வீடு கிடைத்திருக்கிறது தான் காரணமோ என்னவோ. அவனிடம் இதுவரையில் கண்டறியாத பயமும் மரியாதையும் இருப்பதை அகிலாவும் ரவியும் கண்டார்கள். அகிலா இருக்கிற திசைக்கே ராஜா வராமல் இருந்தது அவளுக்கே எல்லையில்லாத ஆச்சரியத்தையும் ராஜா மீது ஒரு திருப்தியும் கொடுத்தது. இதற்கு காரணம் இத்தனை காலமாக இருந்த பின்பலம் இப்போது இல்லாததுதான் என்று அவள் நினைத்தாள். ஒரு நாள் ராஜா ரவியை தேடிக்கொண்டு வந்தான். என்ன ராஜா என்று ரவி அவனை வினவினான். கம்பெனி சிப்பந்திகளுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும். இல்லாவிட்டால் 3 மாத சம்பளத்தை கொடுத்தாக வேண்டும். சம்பளத்தை கொடு. பேங்கில் தான் வேண்டிய பணம் இருக்குமே இல்லையா? இருக்கும். 7-8 பேர்களுக்கு 3 மாத சம்பளம்னா நிறைய ஆகுமே. பரவாயில்லை, உழைத்ததற்கு பிரதியாக அதுவும் ஏதோ கொஞ்சம் ப்ராவிடன்ட் ஃபண்டு தானே கொடுக்குறோம். சரி, ஒரு குமாஸ்தாவை மட்டும் வைத்து கொள்கிறேன். சில பழைய கணக்குகளை எல்லாம் குளறி வைத்திருக்கிறார்கள். ராஜா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பொறுப்பாக நடந்து கொள். எப்படி எதை செய்யணுமோ அப்படி செய். கடைசியிலே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லு. இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? குறைஞ்சது 2 மாதமாவது ஆகும். இப்போது 2 மாதமாகிவிட்டது. 30-35 வருஷ வியாபாரம். 2 வருஷங்களாக சிலோன்லேருந்து கொஞ்சம் பாக்கி வரணும். எவ்வளவு? ஒருத்தன் 80,000 தரணும், இன்னொருத்தர் 40,000. பெரியவர் யோசனை செய்யாமல் கடனாக கொடுத்த பணம். நேரிலே போனாதான் கிடைக்கும் போல் இருக்கிறது. என்னை போக சொல்கிறியா? என்னால் முடியாது. இன்னும் 2 லெட்டர் போட்டுப்பார். வரலன்னா நேரே போ. எக்ஸ்சேஞ்ச் கிடைப்பிடையிலே சிலோன் கவர்மெண்ட்டு என்ன ஆர்டரை போட்டு தொலைச்சிருக்கோம். அப்போ நானே போகிறேன். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுறேன். எஸ், அதுதான் தேவலை. ராஜா செல்வதை பார்த்து கொண்டிருந்த ரவி அவன் மாறிவிட்டானோ என்று தன்னை கேட்டுக்கொண்டான். தன் காரியத்தின் முதல் படி வெற்றி கிடைத்து விட்டது என்று தனக்குள் மகிழ்ந்து கொண்டே அன்று ராஜா ஜானாவை சந்தித்தான். ஜானா, ஒரு சமாச்சாரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்றான் அவன். சமாச்சாரத்தை சொல்லுங்கள், அப்புறம் அது முக்கியமா இல்லையா என்று நான் சொல்கிறேன். ஆனால் அதைவிட பெரிய சமாச்சாரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் ஜானா. என்ன அது? உங்கள் அம்மா சரின்னு சமைச்சாளா? உங்களுக்கு எப்போவும் உங்கள் நினைப்பு தான் என்று ஜானா சிரித்து கொண்டே கணிந்தாள். பிறகு என்ன சமாச்சாரம் என்று கேட்டாள். நான் சிலோனுக்கு போகிறேன். இவ்வளோதானா? ஏன் உனக்கு அலட்சியமாக இருக்கா?
அமெரிக்கா போகிறேன்னு சொல்லுங்கள், அது ஒரு குட் நியூஸ். இங்கிலாந்து போகிறேன், பிரான்ஸ் போகிறேன்னு சொல்லுங்கள், பெருமையாக இருக்கும். காலை நீட்டினா இடிக்கிற இலங்கைக்கு போகிறது என்ன பெரிய விஷயமா? கம்பெனி விஷயமாக போகிறேன். சொந்த செலவிலே நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது சரி, எப்போ புறப்படுகிறீர்கள்? பாஸ்போர்ட்டுக்கு இன்றைக்கி தான் எழுதி போட்டிருக்கிறேன், ஒரு வாரத்திலே கிடைச்சிடும் என்று. ராஜா, நீயும் வருகிறாயே என்று கேட்டான். அடுத்த கட்டமே அவள் பாம்பு போல சீறினாள். என்னை என்னென்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ மனம் விட்டு பழகினா நீங்களே எல்லாம் சுதந்திரமாக செய்யலாம்னு மனக்கோட்டை கட்டுகிறீர்களே. இந்த ஜானா ஐஸ் கட்டி மாதிரியும் இருப்பாள், பழுக்க காய்ச்சின இரும்பு இருக்கே அது மாதிரியும் சுடுவாள். கோபிச்சிக்காத ஜானா, நான் இப்போ வரையான்னு கேட்கலை. பின்ன அவளுடைய ஆத்திரியம் இன்னும் அடங்கவில்லை. எல்லோரும் கும்பகோணத்துக்கும் குடவாசலுக்கும் ஹனிமூன் போகிறா, நாம் இலங்கைக்கு போவோம்னு. அடின்னு சொல்கிறதுக்கு ஆளை காணோம், அஷ்டபுத்திரர்கள் இப்பேர் வைக்கிறீர்கள் என்கிறீர்கள். என் தாயார் இன்னைக்கோ நாளைக்கோ வருவாள் பாரேன் என்றான் ராஜா. வரட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம். இன்னைக்கு நீ ஒரு மாதிரியாக இருக்கே. நான் எல்லாம் சரியாகத்தான் இருக்கேன், உங்கள் புத்தி தான் வக்கிரிச்சு போகிறது. அது இருக்கட்டும், உண்மையை சொல்வீர்களா? நான் ஒரு கேள்வி கேட்டால் உன்னிடம் நான் எதையும் மறைக்க மாட்டேன் ஜானா. ரவிக்கு உங்கள் மீது ரொம்ப அதிருப்தியாமே, பண விஷயத்திலே உங்களை நம்புறதில்லையாமே. யார் சொன்னார்கள்? அவன் வெகுண்டான். யார் சொன்னால் என்ன? உண்மையை சொல்லுங்கள், எனக்கு உங்களை பற்றி முழுதும் தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. அந்த சந்தானம் மூட்டி விட்டிருக்கிறான். உன் மனசை கலைக்கிறதுக்கு அவன் குழி தோன்றான். அப்படியே இருக்கட்டும், நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறீர்களா இல்லையா? திடீரென்று ராஜாவின் குரல் ஒரேடியாக கனிந்தது. கோதண்டராமன் என் மீது உசிரியை வச்சிருந்தார். இதை நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம். அவர் எழுதி வச்சிருக்கிற வீடே சொல்லும். தம் பிள்ளையிடம் சொல்லிடாத ரகசியங்கள் எல்லாம் என்னிடம் அவர் சொல்லியிருக்கிறார். இதை கண்டு ரவிக்கும் அவன் தங்கைக்கும் வைத்தெரிச்சல். அந்த அகிலாமும் சந்தானமும் நெருங்கி பழகுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சிநேகம் இன்னும் வெளியே வரவில்லை. இதையெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. சந்தானம்தான் உங்களை பற்றி என்னிடம் சொன்னார். அவர் யாரை பற்றியும் அனாவசியமாக தூஷிக்க மாட்டார். நல்லது இருந்தால் அதை பற்றி பேசுவார். இல்லாவிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு திருப்தி இல்லை என்று ஏதாவது மழுப்புவார். சந்தானம் என்ன சொன்னான்? நான் கேட்டதற்கு என்ன பதில் சொன்னார்? அதனாலே உன் மனசு மாறிட்டா ஜானா? இப்போது ராஜாவின் குரல் குழைந்தது. அவருடைய அபிப்பிராயம் காரணமாக நான் மாறிவிடவில்லை. ஒரு பெண் தன் மனசை மாற்றிக்கவும் மாட்டாள். ஆனால் அவள் மனசிலே ஒரு வைராக்கியம் தோன்றிவிட்டால் ஆசைகளை துறந்துவிட தயாராக இருப்பாள். நீ என்ன சொல்கிற? ராஜாவின் பயம் குரலில் எதிரொலித்தது. நான் யாருக்குமே இல்லாதவளாகி விடுவேன், அவ்வளவுதான். வாழ வேண்டும் என்ற துடிப்புகளெல்லாம் திடீரென்று அஸ்தமித்துவிடும். எனக்கு வரப்போகிற கணவர் கண்ணியமுள்ளவர், நேர்மையானவர், பண்பு முழுக்கமும் நிறைந்தவர் என்று 4 பேர் பேசுவதை கேட்க நான் விரும்புவேன். இதுவரையில் தப்பு செய்தவன் திருந்தலாமல்லவா? ஆசையுடன் அவன் செய்து கொண்ட விவாகம் அவனை மாற்றலாம் இல்லையா? அது மாதிரி எத்தனையோ பேர் மாறி இருக்கிறார்கள். அப்போது நீங்கள் இதுவரையில் அவள் அவனையே விரித்து பார்த்தாள். எப்படி முடிப்பது என்று தெரியவில்லை. உண்மைதான். ஆனால் இனிமேல் உன்மீது ஆணையாக. ஜானாவின் கண்களில் நீர் தழும்பியது. சிதம்பரம் உங்களை வாயார புகழ்ந்த போது நான் மகா அதிர்ஷ்டக்காரி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ உண்மையான ராஜா என் கண் முன்னே நிற்கிற போது என் கண்ணே இருண்டு போகிறது என்றாள். ராஜா ஒரு கண நிதானத்தை விட்டு, எனக்கு மன்னிப்பே கிடையாது என்றால் நான் பாபியாகவே இருக்கிறேன். எவ்வளவோ அக்கிரமங்களை செய்த கோதண்டராமனையே உலகம் மன்னித்து விட்டது. ஆனால் நான் ஏதோ அற்ப விஷயங்களை முறைக்கிட்டு நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? உன்னை என் நினைப்பிலே பூட்டி வைத்து கொண்டு அலைகிறேன். அப்போது உனக்கு திருப்தியாக இருந்தால் சரி என்றான். உங்களை மன்னிக்க வேண்டியது ரவி. அவரிடமே போய் காலில் விழுந்தால் நடந்ததையெல்லாம் மறந்து விடுவாயா ஜானா? கரை படிந்து விட்டு உன் எண்ணம் மாறுமா? அதை பற்றி இப்போது என்ன? ஜானா, நீ இல்லாவிட்டால் எனக்கு வாழ்வே கிடையாது. ஜானா சிரித்தாள். இது மாதிரி எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்களிடம் சொல்லி வாழவும் வாழ்ந்திருக்கிறார்கள், வேறு பெண்களுடன். என்னையும் அவர்களுடன் சேர்த்து விடாதே. ஜானாவுக்கு என்னதான் ராஜாவின் மீது கோபமும் இப்படி இருக்கிறாரே என்ற எரிச்சலும் வந்தாலும் அவள் மனதில் வெறுப்பு குதிக்கவில்லை. அவன் அருகே இருக்கையில் என்னதான் அவள் பிணங்கி பேசினாலும், முகத்தில் அடிப்பது போல் தன் அபிப்பிராயங்களை வெளியிட்டாலும்
அவன் தலை மறைந்தால் அவள் மனதில் வேதனை பிறந்தது. ராஜா அவளுடைய மனத்தை ஈர்க்கிறான் என்பதை அவளால் மறுக்க முடியவில்லை. அவனுடன் இருக்கையில் குதூகலத்துடன் உரையாடாவிட்டாலும் இல்லாத போது மனம் விரிச்சோடுவது போன்ற பிரமை எழுந்தது. தான் தவறுகள் இழைத்திருப்பதை ராஜா ஒப்புக்கொண்டதை மனமாற சிலாகித்து கொண்டாள். அவளுக்காக அவன் தன் குற்றத்தை உணர்ந்து அவளிடமே மன்னிப்பு கேட்டிருப்பதும் அவளுக்கு பெருமை அளித்தது. இந்த ராஜாவே அவளுக்கு நாளைய கணவனாக வாய்த்தாலும் அதற்காக அவள் வருத்தப்படவே வேண்டாம். ராஜா திருந்தக்கூடியவன். இளமையின் திமிரிலும் தன் மீதே உள்ள அசாத்திய நம்பிக்கையிலும் அவன் கர்வமடைந்து பிறரை சுலபமாக ஏமாற்ற முடியும் என்று கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஜானா அவனை நிச்சயமாக மாற்றி விடுவாள். அதில் அவளுக்கு சந்தேகமே இல்லை. அவள் அன்று வீட்டை அடைந்த போது கூடத்தில் அம்மாவுடன் இதுவரை முன்பின் பார்த்திராத வயது முதிர்ந்த ஒரு ஸ்திரீ பேசி கொண்டிருப்பதை கண்டாள். 50 வயது மதிக்கக்கூடிய அவள் செக்கச்செவேல் என்றிருந்தாள். அவளுடைய மூக்கும் மொழியுமே அவள் யாராக இருக்கக்கூடும் என்பதை அவளுக்கு சொல்லிவிட்டன. ராஜாவின் தாயார் ஜானாவை கண்டதும் இவள்தான் என்று பாகிருதி வந்தவளிடம் அறிமுகப்படுத்தினாள். பிறகு ஜானாவை நோக்கி, இவர் யாருன்னு தெரியுமா என்று கேட்டாள். தலை குனிந்த ஜானா திருவான்மையூரிலிருந்து என்று இழுத்தாள். லட்சுமி அம்மாள் சிரித்து கொண்டே, கண்டுபிடித்து விட்டாளே என்றாள். பிறகு, இவளை பற்றி அவன் சொல்லாத நாளே கிடையாது. எத்தனையோ ஜாதகம் வரும். பேச ஆரம்பித்தால் சீறி விழுவான். எனக்கு கல்யாணமே தேவையில்லை என்பான். நச்சரித்தால் வீட்டை விட்டு ஓடி போய் விடுவேன்னு பயமுறுத்துவான். இப்போ என்னடானா என் காலிலே விழுறான். உங்கள் மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு என்றாள். என் பெண்ணே தன் மனசை என்னங்கிறத காட்டினப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? முதல்ல மூத்தவளுக்கு ஆகணும். பகவான் புண்ணியத்திலே அது நடந்து விட்டால் ஒரு பெரிய பாரம் குறையும். ஜானாவை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஒருத்தன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கட்ட மாட்டான். நம்ம நல்லதை நினைச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தெய்வம் விட்ட வழி என்று கூறி விடை பெற்றாள் லட்சுமி அம்மாள்.